நாங்கள் ரீசெண்டாக வேகமான் போயிருந்தோம்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கிட்டையுமே வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். நாங்கள் போன இடத்துல ஒன் ஆஃப் த வியூ பாயிண்ட் தான் இந்த இடம். ஸோ இந்த இடத்தோட ஸ்டார்டிங் பாயிண்டில் நான் நின்று தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அந்த தெரியுது பாருங்கள் மலை உச்சி, அது வரைக்கும் மக்கள் வந்து ஏறிட்டே இருந்தாங்க. ஏன் சொல்ல போனால் அதுக்கும் பின்னாடி இன்னும் 2 மலை இருக்குது. ஸோ அதையுமே ஏற தான் செஞ்சாங்க. அந்த டாப்பில் ஏறும் போதே செம்ம மிஸ்ட்டு, பக்கத்தில் இருக்கிறவங்க கூட நமக்கு தெரியாத அளவுக்கு அவ்வளோ மிஸ்ட்டு. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஃப்ளாட்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்து ஸ்டெப்ஸ் இருந்தது, போயிட்டே இருந்தோம். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா செங்குத்தான மலை, சுத்தமாக அதில் என்னால் ஏற முடியாதுன்னு நானே என் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். பிகாஸ் வந்துட்டு கொஞ்சம் கூட ஒரு படியோ கைப்பிடியோ எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே நின்றுட்டு இந்த மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ சடனாக என் பின்னாடி திரும்பி பார்க்கும் போதே என் ஹஸ்பண்ட் வந்து நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு நிமிஷம் தோணுச்சு, சரி நம்ம ஏறி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு தைரியம்னா அவங்கள பார்த்த ஒரு தைரியம். என்ன ஆனாலும் அவங்க இருக்காங்க நம்ம பின்னாடி, நம்மளை புஷ் பண்ணி தள்ளுறதுக்கோ நம்ம கீழே விழுந்தால் பிடிக்கிறதுக்கும் அவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் பாட்டி ஏறிட்டேன். ஏறினதுக்கு அப்புறம் தான் அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. ஆக்சுவலாக அவங்க பின்னாடி வரும்போது அது வரைக்கும் ஸ்ட்ரக் ஆகி நின்னா அவங்கள பார்த்ததுமே ஏற ஆரம்பிச்சிட்டேன். லைஃபும் அப்படிதான். ஸோ எத்தனை பேர் பாசிட்டிவாக பேசினாலும் நெகட்டிவாக பேசினாலும் நீங்கள் செய்கிற வேலை கரெக்டாக இருந்துச்சுன்னா, உங்களை வந்து தாங்கி பிடிக்க ஒரு கை இருந்துச்சுன்னா தைரியமாக எவ்வளோ தூரம் இல்லை நீங்கள் போய் பார்த்துருங்க. ஸோ யாருக்காகவும் வந்து பின் வாங்கவே வாங்காதீங்க. அதே மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணாலும் திருத்தவே முடியாது, என்ன பண்ணாலும் அவங்க அப்படி தான் தெரிஞ்சிச்சுன்னா ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் பாட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். லைஃப்பில் பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது. எனக்கு வந்து இந்த மலை, இந்த அருவியெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் தோணுச்சு. இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது, இன்னும் நம்ம சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குது இந்த ஓடுற அருவி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு என்னடா தத்துவமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. தத்துவம் பேசுகிற அளவுக்குலாம் பெரிய ஆள் கிடையாது நான். சமயத்தில் நானுமே சோர்ந்து போய் உட்காரும் போது இதெல்லாம் வந்து நான் யோசிப்பேன். இவங்கெல்லாம் பேசுகிறத போய் நம்ம காதில் வாங்கிட்டு நம்மளோட இந்த அரை மணி நேரம் 1 மணி நேரம் அரை நாள் நம்ம வீணாக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சின்ன ஒரு விஷயம் கூட எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் கிட்ட இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்களேன்னு கவலையாக இருக்கும். ஸோ இப்போ தான் நான் இது எல்லாத்தையுமே கோத்ரோ பண்ணி வந்துட்டுருக்கேன். ஸோ அதனால தான் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணேன். ஸோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள். கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குற வர மண்டேலேருந்து ஃப்ரைடேக்குள்ளே 3K நம்மளோட சேனல் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5 பேர் நம்ம சப்ஸ்கிரைபரை ரேண்டமாக சூஸ் பண்ணி சூப்பர் டூப்பரான ஒரு கிஃப்ட் வந்து அவங்களுக்காக நான் கொடுக்க போகிறேன். என் மனசார கொடுக்க போகிறேன். இன்னொரு மினி விளாக்ல பார்க்கலாமா?